வேர்ல்டு வார் 2. நீங்க ஒரு தலைவனா இருக்கணும்னா முதல்ல நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கணும். உன்னை நம்பி இருக்கவங்களை இழக்கிறது எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் முறையா டீடைல தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி டீம், கவனமா கேளுங்க. நமக்கு காலையில வரைக்கும் தான் டைம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா கிராட்ஸுக்கு முன்னாடியே நம்ம வரப்போறது தெரிஞ்சிருக்கும் போல. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு, கடல்கரம் ஓரத்துல இருக்க பெரிய துப்பாக்கிகளை அழிக்கிறதுக்கு. ஆனா நம்ம இதை செய்யலைன்னா நாளைக்கு நம்மளோட ஆத்திரமிப்பு மிஸ் ஃபெயில் ஆயிரும். இதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். கடல் படைக்கு முன்னாடி நம்ம வெற்றி பெற்று ஆகணும். சரி, அந்த கேட்ச்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய பீரங்கி துப்பாக்கிகளை அழிச்சிட்டு இந்த பிளாஷ வச்சு நம்ம வேலை முடிஞ்சிச்சு கடல் படைக்கு தகவல் சொல்லுங்க. ஆல்ரைட், இதுதான் அது. இப்போ உங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் தெரியும். எல்லாரும் எதைங்க तैयार निंदेंगे। वी पोस्टपेड के साथ स्पॉटिफाई प्रीमियम फ्री, मतलब रफ्तार के कान में आके நம்ம குளிக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ளைட் சுட்டுட்டாங்க, நெருப்பு பிடிச்சிருச்சு. நம்ம குதிச்சாகணும். 1 2 3 நம்மகிட்ட பேரஷூட் வந்துச்சு. ஆனா எல்லா ஃப்ளைட்டையுமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அச்சோ, இதை நான் எதிர்பார்க்கல. நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ளைட்டா வந்துகிட்டு இருக்கு. நம்மள நோக்கி இவனை வந்துகிட்டு இருக்கு. போடா. நம்ம பாக்கெட்ல இன்னொரு பேரஷூட் இருக்கு. அது ஓபன் பண்ணு. தப்பிச்சோம். அந்த வானத்துல பறந்து வர எல்லா பிளைனுமே நம்மளோட ஆர்மி மெம்பர்ஸ் தான். கீழே இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட எதிர்நாட்டு படை. இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கோம். அங்க தூரத்துல நெருப்பறிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம அந்த டவருக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம டீம் அங்கதான் இருப்பாங்க. நம்ம இருக்க இடம் ரொம்ப டேஞ்சரான இடம். நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே நம்மளோட எதிர்நாட்டு படை. அவங்க கையில மாட்டணும், சுட்டே கொண்டுருவானுங்க நம்மள. சீக்கிரம் அந்த டவருக்கு போகலான்னு பார்த்தா என்னடா ட்ரக்கா வந்து இறங்கிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளால ஸ்ட்ரைட்டா போக முடியாது. இங்க ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுக்கு உள்ள போந்து நம்மளால வேற ரூட்ல போக முடியுமான்னு பார்ப்போம். யாரு கையிலயும் இங்க இருக்கவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. நம்ம அங்கே ஒரு டார்ச் லைட் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்துக்கு முன்னாடி மறைஞ்சுக்குவோம். உள்ள நிறைய பேர் இருப்பாங்களாட்டு. அவன் அந்த சைடு போயிட்டான். இப்போ போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டார்ச் வச்சிருக்க மட்டும் இல்ல, இன்னொருத்த யாரோ உள்ள பேசிக்கிட்டு இருந்த சவுண்டு கேட்டுச்சு. என்ன எங்கேயோ பாம்பு அடிக்கிறது இங்க வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குங்க. பயங்கரமா இருக்கு. நீங்க காட்ட பார்த்தாவே பயமா இருக்கு. இன்னைக்கு கேம் பிளே பயங்கரமா இருக்க போது. கிராபிக்ஸும் சூப்பரா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிவி வச்சிருந்தீங்கன்னா டிவியில கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. பயங்கரமா இருக்கும். அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட டீம்மேட். ஹே, என்னாச்சு? டீம்மேட் அவன் கொண்டுட்டாங்க. அவன் கண்டிப்பா நம்மளோட எதிரி நாட்டு படையாக தான் இருக்கணும். அங்க பாருங்க, அவன் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம சைலண்டா பின்னாடி போய் அவனை குத்தி அவங்கிட்ட இருக்க கண்ணை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். யாரடா கொல்ற? வச்சுக்க. முடிஞ்சிச்சு. அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு வருவேன். இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். கண்ணு இங்க இருக்கு. இடம் அந்த கண்ணை பக்கத்துல வராத. கதை முடிஞ்சிச்சு. தப்பிச்சோம். நம்மளோட ஆர்மி ஒரு உயிரோட இருக்காரா? இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணை வச்சு சுட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சும் குத்துறானுங்க. ஆனா இங்க வந்து எப்படி மாட்டினாரு? ஓ, பேராசூட் மரத்துல மாட்டிக்கிச்சு போலீங்க. அதனால மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தாரு. நல்ல வேலை நம்ம தண்ணிக்குள்ள விழுந்தோம். இல்லைன்னா நம்மளும் இப்படி மரத்துல வந்து மாட்டிருந்தா கண்டிப்பா நம்மளையும் கொண்டுருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போகணும். இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு. அங்க பாருங்க, தூரத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த டவர். இப்போ நம்ம அங்க போகணும். சரி, ஓகே. முன்னாடி அப்படியே யாரும் வராங்க. நம்மளோட எனிமீஸ் தாங்க ட்ரக்கா போயிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை அவங்க கண்ணில் நம்ம மாட்டல. அங்க பாருங்க,
அங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் நம்ம எனிமீஸ் தான். ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கானுங்க. இங்கேருந்து சுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தான் ஆபத்து. அங்கே பாருங்க, மேலே வர ஃப்ளைட் எல்லாத்தையும் இவனுங்க தான் சுட்டு வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி நம்ம ஃப்ளைட்டும் கிராஷ் ஆனதுனால தான் மேலே இருந்து குதிச்சு தனியாக வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். இப்போ அவனுக்கு கண்டு மாட்டாமல் சைலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்க பக்கத்தில் போய் ஒருத்தன் கதையாக முடிக்கணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் பார்த்து சிக்னல் அவனுங்களுக்கு கொடுத்தா போதும், மொத்த படையும் ஒன்றா மாறிடுவானுங்க. நம்ம தனியாக இருக்கோம் இங்கே. ட்ரக்குக்கு பக்கத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் கதையை முடிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்களா, எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சைலண்ட்டாக அவன் பக்கத்தில் போய் அவனை போட்டு பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கான். அவன் இவன் சத்தம் போட்டால் அவன் பார்த்துருவான். அதனால சைலண்ட்டாக பின்னாடி போய் அவன் கழுத்துல ஒரே குத்து. அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சிச்சு. இன்னொருத்தன் அந்த சைடு நின்றுகிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க. இங்கே எல்லாருமே பக்கத்துலேயே நிற்கிறானுங்களே. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே ஒருத்தன் பாருங்க, காம்பவுண்டை தாண்டி வெளியே போய்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ அவன் தான் நமக்கான பலியாடு. சைலண்ட்டாக பக்கத்தில் போய் அவன் கதையை முடிச்சிருவோம். திரும்பி வராங்க. ஓகே, இந்த பில்லுக்குள்ளேயே மறைஞ்சிருப்போம். அவன் கண்டிப்பாக போகிற வேகத்திலே திரும்பி இந்த இடத்துக்கு வருவான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த கேமை சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குது. நம்ம உண்மையான ஆர்மி மேனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நமக்கு இந்த கேமில் கிடைக்குது. அதுவும் இப்போ நம்ம இருக்க டைம் லைன் வந்து 1944, வேர்ல்டு வார் 2 நடக்கிற டைம். வேர்ல்டு வாரை பற்றி நம்ம 10th படிக்கும்போது சோசியல் சயின்ஸில் படித்ததோடு சரி, அப்போல்லாம் நம்ம படிக்கும்போது தூக்கமாக வந்திருக்கோம். பட் இந்த மாதிரி விசுவலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரிஞ்சதான் இன்னும் கூட நல்லா படிச்சுப்போம் போல. இதில் அவ்வளோதான், இவன் கதையை முடிச்சாச்சு. அந்த தூரத்தில் இன்னும் எதுவும் பார்த்துட்டானா? இல்லை பார்க்கல. ஓகே, இவன் பாக்கெட்டில் ஆமோ இருக்குது. நம்மகிட்ட ஆமோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்கிட்ட இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க நோட் பண்ணணும். இங்கே முன்னாடி ஒருத்தர் நிற்கிறான். அந்த லைட்டு